தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட் பஸ்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைனில் எப்படி பஸ் டிக்கெட் புக் செய்கிறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அது ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் போய்ட்டு ரெட் பஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐக்கான் போட்டு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஓப்பன் அப்படிங்கிற கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இருக்கும். அது கீழே லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜாயினிங் கீழே லாகின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறனால நான் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா கூகுள் இருக்கு இல்லையா, நம்மளோட ஜிமெயில் இருக்கு இல்லையா, அது மூலியாக கூட நம்ம லாகின் பண்ணலாம். நான் இப்போதைக்கு என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் பண்ணுறாலும் ஃபுல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுவானாலும் ஆயிரும். அப்படியே உங்களை யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கோடை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். என்னோடய கோடு நான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த ஒரு கோடை கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏறுற பாயிண்ட் இறங்குற பாயிண்ட் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஸோ நான் இப்போ ஷேர் லொக்கேஷன் கொடுத்து அலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்லேருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அலோ கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் அலோ கொடுங்க. ரெட் பஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர வேணாம் அப்படின்னா நீங்கள் டோன்ட் அலோ கொடுங்க. நான் இப்போதைக்கு அலோ கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். உள்ளே போனோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், கேப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸை பார்த்தா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ அதுக்கப்புறம் டேட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வேறு ஒரு டேட்டில் போகிறீங்க, ஆனால் இன்றைக்கி அட்வான்ஸாகவே புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டேட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தேதியில் பார்த்தீங்கன்னா போகிறீங்களோ அந்த தேதியை பார்த்தா செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரம் அப்படிங்கிற நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்களோ அந்த ஊரை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இப்போ உதாரணத்துக்கு திருச்சி அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கீழே சர்ச் பஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பஸ் பார்த்தீங்கன்னா வரும் இப்படி ஆர்டர் வைஸாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அது பொறுத்துக்க டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும், எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த ஒரு இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ ஒரு 499 ரூபாய்க்கு ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவர் சீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலரில் இருக்குது, என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அவைலபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க், அதாவது இப்படி சொல்கிறதுனா சிம்டு கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி புக்குடு. அதுக்கப்புறம் ரோஸ் கலர் இருந்துச்சுன்னா அந்த சீட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அதாவது பெண்களுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்லேயே பார்த்தீங்கன்னா வட்டம் போட்டு இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபார் மேல், அதாவது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டு சுற்றி இருந்துச்சுன்னா அது இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் பார்த்தீங்கன்னா புக், அதாவது மேல் அது ஆண்கள் புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்டேரிங் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் போட்டு டிரைவர் சீட்டு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது எல்லாமே பச்சையாக இருக்குது. ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் போட்டு மார்க் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரு சீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு மாதிரி இருக்கும் பார்த்தியா, இங்கே ஒரு சீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்லீப்பர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்லீப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சீட்டு பார்த்தீங்கன்னா சீட்டோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா மாறும். நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிலே உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். நான் இப்போ ஸ்லீப்பரில் போகிறேன் அப்படின்னா நான் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கீழே செலக்ட் போர்டிங் அண்டு டாப்பிங் பாயிண்ட், அதாவது நீங்கள் ஏறுற இடத்தையும் இறங்குற இடத்தையும் நம்ம இப்போ கொடுக்கணும். நான் இப்போ அதுக்காண்டி செலக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து ஏறுறோம் அப்படின்னு திருச்சி அப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், டிவிஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சமயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் போயிட்டு எங்கே இறங்க போகிறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். இதில் பேசஞ்சர் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி போட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அது மேக்ஸிமம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எனபிள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி விட்ருங்க.
இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒன்று போட்டிருக்கோம். இந்த இடத்துல உங்களோட கரெக்டான நேம் பார்த்தீங்கன்னா கொடுங்க. நான் இப்போ என்னோட நேம் வந்து தினேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கூடவே ஏஜ் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. என்னோட ஏஜ்மே இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணிவிட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சிட்டி ஆஃப் ரெசிடென்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதாவது பஸ்ஸில் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து நடக்குது, இல்லை அப்படின்னா உங்கள் லக்கேஜ் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளைம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மி தான், இப்போ கொஞ்சம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதிகம். இப்போ அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டொனேட் பண்ணுறீங்க, அதாவது ரெட் பஸ்ஸுக்கு வந்து டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 5 rupees பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா யாராச்சும் இன்னொருத்தவங்க கூட்டு போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க அப்படி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி உள்ள வரையில் ஒரு சீட் செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல 2 சீட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேசஞ்சர் 1 பேசஞ்சர் 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 2 பேருமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிட், அதாவது இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நான் மேலே வந்து இமெயில் பார்த்தீங்கன்னா கொடுக்காமட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ப்ரொசீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அந்த பேஜில் வந்து நம்மளோட பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பே 856.95 பைசா. ரிவ்யூ ஒரு சீட் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். 22ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி டு சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏதாச்சும் கூப்பன் கோட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெட் பஸ்க்கான கூப்பன் கோட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். அதுக்காண்டி வந்து நம்ம கூகுள் பே இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுள் பே கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா நம்மளோட கூகுள் பேக்கில் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பே பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பே எல்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு QR கோட ஒரு இது பார்த்தீங்கன்னா வரும், டிக்கெட் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெட் பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து புக்கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஜஸ்ட் இந்த புக்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஷோயிங் டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் வந்து இந்த இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ மேபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைவ் டு ஆல். சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.